இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம். திருச்சி சிறப்பு முகாமில் உண்ணாவிரதம் இருக்கும் முருகன் கணவரின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என நளினி தலைமை செயலாளருக்கு கடிதம். இந்தியாவில் 96.88 கோடி பேர் வாக்காளர்கள். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பணிப்பெண் சித்திரவதை வழக்கு. திமுக எம்எல்ஏ மகன் மருமகளின் நீதிமன்ற காவல் 23 வரை நீட்டிப்பு. அனைத்து தொகுதிகளிலும் விஜய் நிற்கப் போகிறார் என எண்ணி உடைக்க வேண்டும். தாவேகா நிர்வாகிகளிடம் புசி ஆனந்த் பேச்சு. புதுச்சேரியில் பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்ய தடை. நச்சுப்பொருள் கலந்திருப்பதால் நடவடிக்கை என தமிழிசை பேச்சு. எம்ஜிஆரை பற்றி பேசிய ராசாவுக்கு நாவடக்கம் தேவை. கோவையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இபிஎஸ் ஆவேசம். என் தகுதி பற்றி பேச எடப்பாடிக்கு யோக்கியதை இல்லை. திமுக எம்பி ராசா பதிலடி. பழனிசாமியின் செயல்களால் அதிமுக அழிந்து வருகிறது. ஓபிஎஸ் காட்டம். தேர்தல் அறிக்கை. தமிழக பாஜக குழு இன்று முதல் கருத்து கேட்பு. பிரதமரை பற்றி பேச முதல்வருக்கு அதிகாரம் இல்லை. எல் முருகன் பேச்சு. திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு ஆகியும் தமிழகத்தில் ஒரு புதிய மருத்துவக் கல்லூரி கூட திறக்கவில்லை. அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. வயதான தம்பதியின் சீட்டை மாற்றிய ஏர் இந்தியா 48,000 இழப்பீடு வழங்க சண்டிகரில் உள்ள நிரந்தர லோக் அதாலத் உத்தரவு. மோடியின் அரசு பொருளாதாரத்தை சிக்கலில் இருந்து மீட்டது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. விராட் அனுஷ்காவுக்கு 2வது குழந்தை பிறக்க உள்ளதாக நான் சொன்னது தவறான செய்தி. ஏபி டிவில்லியர்ஸ் விளக்கம். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.